கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் தவேக நிர்வாகிகள் இரண்டாவது நாளாக ஆஜராகி இருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், ஏற்கனவே நேற்று இந்த விசாரணைக்கு இவங்களா ஆஜராகி இருந்தாங்க. இரண்டாவது நாளா தொடர்வதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து விசாரணை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் பிரச்சாரமானது கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. அந்த பிரச்சார பயணத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டு கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கரூரில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி பல்வேறு கட்டங்களாக நடத்தி வருகின்றனர். குறிப்பாக வேலுசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள் உட்பட பல்வேறு நபர்களிடமும் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், மின்வாரி அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தினர். இதனையடுத்து இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளான அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய 5 பேரிடமும் நேற்று விசாரணையானது தொடங்கியது. அவர்கள் 5 பேருக்குமே சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த கரூர் சுற்றுலா மாளிகையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணையானது தொடங்கி நடைபெற்றது. நேற்று சுமார் 10 மணி நேரமாக அவர்களிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றது. குறிப்பாக இந்த வழக்கில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த இந்த 5 முக்கிய நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களிடம் விசாரணையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் அவர்கள் அந்த பகுதியில் இருந்த நேரத்தில் என்ன நிகழ்ந்தது என்பது குறித்தும் அவர்களிடம் சாட்சியங்களும் பெறுகின்றனர். இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்று சற்று முன் மீண்டும் சிபிஐ அலுவலகத்தில் அந்த பொதுச் செயலாளர் ஆனந்த், மாவட்ட செயலாளர் மதியழகன், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகிய 4 பேரும் தற்போது விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். அவர்களிடம் இன்று இரண்டாவது நாளாக விசாரணையானது தொடங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.